Hey champions, இன்னைக்கு வந்து நம்ம டே 7ல இருக்கும். டே 7 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய சாப்டர் 3 நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். மேக்னட்டிசம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இந்த சாப்டர் உண்மையா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர். இதுல இருக்கிற சேலஞ்சஸ் இன்னைக்கு நம்ம பேச போறது எல்லாமே சாப்டர் 1க்கு அப்படியே ரிலேட் ஆகக்கூடியது தான். அப்போ நம்ம சாப்டர் 1 ஒரு சின்னதா பிரஷ் அப் பண்ற மாதிரி தான் இந்த 7th டே சேலஞ்சஸ் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. பட் அங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தோம், இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்த போறோம். மற்றபடி எந்த வித்தியாசமும் கிடையாது, கான்செப்ட் வைஸ் எல்லாமே சிமிலர் தான். ஸோ அந்த வகையில் நம்ம மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மேஜராக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஆங்கிள் ஆஃப் டிப் இல்லை இன்க்ளினேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நமக்கு வந்து எர்த் அப்படின்னு சொல்லும்போது இது நம்ம ஈக்குவேட்டர் சொல்லுவோம், இது போல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விச் மீன் இது வந்து ஜியாகிரபிக்கல் நார்த், ஜியாகிரபிக்கல் சவுத், அண்ட் தென் இது வந்து ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஹாரிசான்டல் காம்பனண்ட்டாகவும் வெர்டிக்கல் காம்பனண்ட், அதாவது இந்த ஜியாகிரபிக்கல் நார்த் அண்ட் சவுத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வெர்டிக்கல் காம்பனண்ட் வந்து இருக்க போகுது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பிஇ காஸ் தீட்டா, பிஇ சைன் தீட்டான்னு சொல்லியிருந்தோம். அப்போ சைன் பை காஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ரைட், சைன் பை காஸ் இஸ் நத்திங் பட் எனக்கு வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட் பை ஹாரிசான்டல் காம்பனண்ட் தான். இங்கே வந்து எனக்கு என்ன இருக்கும், பிஇ பிஇ இருக்கும், அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், விச் இஸ் நத்திங் பட் ஆங்கிள் tan. அப்போ tan I இஸ் நத்திங் பட் பிவி பை பிஹெச் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேசிக். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதில் நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசி ஆகணும். குறிப்பாக நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பேசியிருந்தோம், பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில் வரும், நெகட்டிவ் சார்ஜஸ் சொல்லும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே வரும். அதே தான் இங்கே நார்த் போல் சொல்லும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியவும், சவுத் போல் அப்படின்னு சொல்லும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளேயும் வர்றதை நம்ம பார்க்குறோம். அண்ட் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டு நாட் ஃபார்ம் க்ளோஸ்டு லூப், வேறஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபார்ம்ஸ் அ க்ளோஸ்டு லூப். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நார்த் போல் அண்ட் சவுத் போல் இருக்குது, இதில் இருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படியே சவுத் போல் வழியாக வந்து மறுபடியும் சவுத் போல் இருந்து நார்த் போல் போகும். பட் வேறஸ் எனக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் சொல்லும்போது இதிலிருந்து வெளியில இருந்து இதில் போகுமே தவிர இங்கே கனெக்ஷன் இல்லை. ஸோ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டு நாட் ஃபார்ம் க்ளோஸ்டு லூப். அண்ட் இதில் நம்ம மேக்னெட்டிக் டைபோல் பார்த்தோம், பி அப்படின்றது 2AQ அப்படின்னு நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இங்கே ஒன்றும் இல்லைங்க, அதே பி விச் இஸ் ஈக்குவல் டு 2LQMன்னு சொல்கிறோம், ஒன்றுமே இல்லை. இங்கே 2Aன்றது L, இங்கே 2Aன்றது டிஸ்டன்ஸு, இங்கே 2Lன்றது டிஸ்டன்ஸ், அங்கே Qன்றது சார்ஜ், இங்கே QMன்றது சார்ஜ், போலாரிட்டி ஸ்ட்ரென்த்து. அவ்வளோதான் நம்ம இங்கே பேச போகிறோம், எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சார்ஜஸில் வந்து க்ளோசர் த சார்ஜஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும், இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டுமே அதே தான், க்ளோசராக இருக்கும்போது எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பேச போகிறோம். அடுத்து வந்து இதில் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு நம்ம பேசுவோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் BA cos theta. நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் EA cos thetaன்னு சொன்னால் இங்கே BA cos thetaன்னு சொல்ல போகிறோம். அங்கே டிஸ்கஸ் பண்ணால் அதே கண்டிஷன்ஸ் தான், 0 டிகிரியில் மேக்ஸிமம், 90 டிகிரியில் மினிமம். இதையும் 0 டிகிரியில் மேக்ஸிமம், 90 டிகிரியில் மினிமம் அப்படின்ற கண்டிஷன்ஸ் தான் நம்ம பேச போகிறோம். இதில் வந்து குறிப்பாக நம்ம பேசுகிற விஷயம் என்னென்னா இந்த ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் அண்ட் தென் டார்க். அங்கே நம்ம என்ன பேசணும், என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு E which is equal to 2kp/r³ அப்படின்னு நம்ம பேசணும். இங்கே வந்து 2kp/r³ தான். இங்கே k உடைய வேல்யூ தான் நம்ம மாற்ற போகிறோம். அந்த k உடைய வேல்யூ இஸ் நத்திங் பட் மேக்னட்டிசம் உடைய கான்ஸ்டன்ட் விச் இஸ் μ0/4π. மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ 2kp/r³ மைனஸ் kp/r³, டார்க் வந்து PE sin θ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா PB sin θ அப்படின்னு சொல்லுவோம். அங்கே பொட்டன்ஷியல் மைனஸ் PE cos θ, இங்கே பொட்டன்ஷியல் வந்து மைனஸ் PB cos θ அப்படின்னு சொல்ல போகிறோம். எல்லாமே சேம், எந்த வித்தியாசமும் கிடையாது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மேஜரான ஒரு பார்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னுடைய பார் மேக்னெட் இருக்குது, இது ப்ராப்ளமில் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பார் மேக்னெட் இருக்குது, இந்த பார் மேக்னெட்டை இப்படி கட் பண்ணும்போது என்னுடைய டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்கும், பார் மேக்னெட்டை இப்படி கட் பண்ணும்போது என்னுடைய டைபோல் மூமெண்ட் இருக்கும் எப்படி இருக்கும். ஸோ ரெண்டு இடத்துலையுமே என்னுடைய நியூ டைபோல் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஹாஃபாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துலையுமே வந்து எனக்கு ஹாஃப் தான் இருக்கும், அந்த இடத்துலையுமே வந்து எனக்கு ஹாஃப் தான் இருக்கும். என்ன அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணும்போது யுவர் லென்த்து வந்து சேம், பட் என்னுடைய ஸ்ட்ரென்த்து வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா பாதியாக குறைஞ்சிடும். இங்கே லென்த்து வந்து பாதியாக குறைஞ்சிடும்,
பட் என்னுடைய போல் ஸ்ட்ரென்த் வந்து சேமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ கெட் த சேம் ஒன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2Lன்றது தான் லென்த்து, பட் இங்கே போல் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா QM/2. அப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னது P. அப்போ P/2 அப்படின்றது P டேஷ். இங்கே பாருங்களேன், இதில் நான் என்ன சொல்லலாம், என்னுடைய P which is equal to 2L தான். இங்கே என்ன ஆகுது, 2 times of L என்ன ஆயிடுச்சு, பாதியை குறைஞ்சிருச்சு. என்னுடைய போல் ஸ்ட்ரென்த் வந்து QVM. அகெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா this is nothing but your P/2. ஸோ என்னுடைய P dash is nothing but again P/2 அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல வந்து பேச போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப மேஜரான இது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டிஸ்டன்ஸை சொல்லி கொடுத்துருப்பாங்க, விச் மீன் எனக்கு அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்தும் மேக்னெட்டிக் டிஸ்டன்ஸும் அதாவது மேக்னெட்டிக் லென்த்து ஜாமெட்ரிக்கல் லென்த் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னது 5/6 நமக்கு இருக்கும். 6ன்றது அந்த ஜாமெட்ரிக்கல் லென்த்து, 5 அப்படின்றது மேக்னெட்டிக் லென்த்து. அதாவது எனக்கு வந்து ஒரு பார் மேக்னெட் இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்ல தான் எனக்கு மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த், இது லென்த்து, இது பார் மேனுடைய லென்த். ஸோ இது எனக்கு 5, இந்த வெளியில் அந்த ஜாமெட்ரிக்கல் லென்த் வந்து 6 அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் இதில் பெர்மியபிலிட்டி, சசப்டிபிலிட்டி, அதுக்கப்புறம் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்புறம் மேக்னடைசேஷன், இந்த மாதிரி மேக்னடைசிங் ஃபீல்டு அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது ரொம்ப முக்கியமான கான்செப்ஷுவல் திங்க். 2 மார்க்கில் வந்து நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஒரே ப்ராப்பர்ட்டி தான் சொல்ல போகிறது. அண்ட் அடுத்து நம்ம பேச போகிறது என்னென்னா இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ஹிஸ்டீரிசிஸ் லூப். ஸோ கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது 3 மெட்டீரியல் நம்ம பேச போகிறோம், டயா, பேரா அண்ட் தென் ஃபெரோ அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே என்ன பேசும் அப்படின்னா பெர்மியபிலிட்டி அண்ட் சசப்டிபிலிட்டி தான் பேச போகுது. பட் 3த்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற அந்த மாலிகூல்ஸ் எல்லாமே ரேண்டம் டைரக்ஷன்ஸில் போக ஆரம்பிச்சிடும், மூவ் ஆகிட்டே இருக்கும், லைக் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கான்செப்ட் மாதிரி. ஒன்ஸ் நம்ம எக்ஸ்டர்னலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்ததும் பேரா அண்ட் டயா வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை பெருசாக அக்செப்ட் பண்ணாது. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டயா சுத்தமாக அக்செப்ட் பண்ணாது. பேரா மேக்னெட்டிக் ஃபீல்டு கொஞ்சமாச்சும் அக்செப்ட் பண்ணும், ஃபெரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நல்லாவே அக்செப்ட் பண்ணும். அப்போ ஃபெரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய பெர்மியபிலிட்டி அண்ட் சசப்டிபிலிட்டி கிரேட்டர் தென் 1 அண்ட் தென் மோர் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். பேராமேக்னெட்டிக் வந்து பாசிட்டிவ் அண்ட் ஸ்மால் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். டயாமேக்னெட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள அக்செப்ட் பண்ணாது. ஸோ பெர்மியபிலிட்டியும் நெகட்டிவ், சசப்டிபிலிட்டியும் நெகட்டிவ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு, அதாவது ஒரு மேக்னெட் அப்படின்னுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த டெம்பரேச்சர். என்னுடைய டெம்பரேச்சர் அதிகமாகும் போது அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து இழந்துடும். அதுதான் நம்ம வந்து கியூரிஸ் லா அண்ட் கியூரிஸ் வீஸ் லா அப்படின்ற 2 கான்செப்டில் 2 மார்க் டெஃபினேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டீரிசிஸ் லூப். இந்த ஹிஸ்டீரிசிஸ் லூப் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு மெட்டீரியல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, ஹார்டாக இருக்குது. அந்த நம்ம கிராஃப் கூட நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கும். ஸோ இப்படி போகும், அதுக்கப்புறம் இப்படி வந்து இப்படி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ், இந்த லென்த் இருக்குது பாருங்கள், இந்த லென்த் அதிகமாக அதிகமாக அந்த மேக்னெட்டிக் விஷயம் அந்த மெட்டீரியல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது ஒரு கிராஃப் அப்படின்னு வச்சுப்போம், இன்னொரு கிராஃப் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய லென்த், அந்த திக்னஸ் சொல்கிறேன். இதில் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா இதை நம்ம ஹார்டு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம், ஹார்டு மெட்டீரியல். அண்ட் தென் இதை வந்து சாஃப்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிபெண்ட் அப்பான் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்டோரேஜ், ரெட்டன்டிவிட்டி, கொயர்சிவிட்டி அப்படின்னு 2 விஷயத்தை பார்ப்போம். அந்த 2 ப்ராப்பர்ட்டியை பொறுத்து என்னுடைய மெட்டீரியல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை ரொம்ப சாஃப்டாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஹிஸ்டீரிசிஸில் இருக்கிற முக்கியமான விஷயம். ஹிஸ்டீரிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான 3 மார்க் செக்ஷனில் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த டாபிக்ஸை மட்டும் கொஞ்சம் ப்ரஷ் அப் மாதிரி எல்லாமே கோத்ரூ பண்ணுங்க. நாளையிலேருந்து நம்ம இந்த ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஒய்ஸ்டட் அந்த கான்செப்டிலிருந்து வி வில் டிஸ்கஸ் அஸ் அ சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சேலஞ்சை மறக்காமல் முடிச்சிருங்க. டே 6 முடிச்சிட்டிங்களா இல்லையான்றதை மறக்காமல் இந்த வீடியோக்கிலையும் சொல்லிடுங்க. வேர்வை சிந்தாத உன்னாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதித்திட முடியாது. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.